திறந்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு தூக்கு கயிறு துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு தூக்கு கயிறு துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேக்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா காதல்ல தோல்வியிட்டு இளைஞனுடைய வேதனை பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஒரு வய லவ் பண்ணல, இந்த பாட்டை படிக்க வேணாம்னு நினைச்சு மழை கெடுத்துருச்சு. இருக்க முக்குளத்தில் கூட்டம் சுருங்குது. இது எந்த டீ கடையில் போய் நிற்கிதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் யாரை வரும்போதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நாடகம் பேசினால 7-8 பேர் இருந்தீங்களாப்பா, கமிட்டின்னு போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட காசு வாங்க? 7 மணிக்கு வேணாம், 11 மணிக்கு கூடு, கடவை வந்தவனே நீனா எங்கள் அண்ணன். இப்படித்தான் ஒரு ஊரில் மணப்பாறை பக்கம் கூகுளில் போட்டு விட்டாங்க 10,000 ரூபாய். திருப்பி யார்கிட்ட பேசணுமே தெரியல. ஊரில் 250 பேரும் நிர்வாகியா, மேடையே சாயிற அளவுக்கு சேரு, யார்கிட்ட பேசணும்னு தெரியல. செல்லு சுவிட்ச் ஆஃப். வீடு விடா கதவை தட்டுறான். ஒரு ஆள் சொன்னார், எந்த புருஷன்ட்ட பேசினியா அவன்கிட்ட போய் வாங்கலாம். அது அவனுக்கு பிறந்த வந்தேன். வந்தார் ஒரு சாமியார். போப்பா, பெரிய நம்ம ஐஸ் வாங்குற மாதிரி தான் நிற்ப. நீ பாடும்போது நான் வந்தானா அங்கே பார்க்காத சிறதிக்குள்ள படுத்துட்டு பார்க்குறியா? பிள்ளை வளர்ந்துருக்குவார். நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. உங்களை சந்திக்கிறதே பெரிய விஷயம் இல்லையாடா? யாருன்னு வேற கேட்குறிய? வெண்ணமைங்களா? வள்ளி திருமண நாடகத்திலே கதையின் பாடல்கள், கதையில் பாடல் மட்டும் பாடி வள்ளி திருமணத்தில் முடித்த காலம் எங்கள் ஐயாக்கா காலம். அப்போத்தான் முத ஏன் கதை பாடல் மட்டும்தான் பாடணுமா? பள்ளிகள்லாம் படிக்கலையா, பேச தெரியாதா அப்படின்னு இந்த தர்க்கம் அப்படின்னு நாடகத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா என் தாத்தா வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணா. அவர் செத்து போயிட்டாருங்க. இந்த வந்துட்டாங்களே பேரங்க கேரத்துக்கு, கையை தூக்கலை நெய்ப்பந்த ஏந்திட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சொல்கிற ஆளுக்கு கைதட்டு விழுகும்பார். எங்கள் சித்தப்பா ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் அகமுடையார் வம்சத்தில் பிறந்த அஞ்சரைக்கட்ட ஆறுமூத்த சந்திச்ச வேணா. அவரும் செத்து போயிட்டாருனே. இல்லை நொப்பம். அவரெல்லாம் பாடினாருன்னா எப்படி இருக்கும் என்ன? ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத
இந்த அறுமுகத்துக்கு காட்டாதே ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத அறுமுகத்துக்கு காட்டாத ஏன் ஆகாதும்மா ரொம்ப ஆகாதும்மா ஆகாது உனக்கு ஆட்ட கண்டு போக ஆகாது மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகன் எத்துக்கம்மா மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மால்முருகனே ஏத்துக்கம்மா மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகன் எத்துக்கம்மா என் மண்டக்கணம்மா ஐயா நீட்டினா ஐயா நீட்டினா எடுத்துங்களா எம மண்டக்கணம்மா பேசின இன்னா ஏன் முக்குளத்துல தெண்ட கட்ட தானே வேணுமம்மா ஏன் ஆட்டாதம்மா ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத ஏன் ஆட்டாதம்மா ரொம்ப ஆட்டாதம்மா ஆட்டாத இந்த அறுமுகத்துக்கு காட்டாத இந்த பாட்டுக்காகவே இந்த மக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க இந்த எங்கள் அண்ணெல்லாம் உட்காந்துருக்கு வலிய கடை அது இங்கிட்டு இருந்தா கரியாவாரி இவங்கெல்லாம் அந்த பாட்டு அவ்வளோ சுவாரஸ்யமா ஒரு கேள்வி ஒரு பதிலை சொல்லுவார் அப்படியே பாட்டை தொடுவார் ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க ரசிகர்லாம் அப்படி ஆட்டாமல் சொல்லும்போது அப்படி ஆடும் எல்லா தலையும் ஆமாம் அப்படி இருந்தவர் இப்போ என் மயன் வந்தேன் அஜித்குமார் பாடுனா 10 பேர் கை தட்டினியே இதுதான் பெருமை சில பேர் வர்றாங்க தொண்டையும் இல்லாமல் மசுறு இல்லாமல் வெளியே வந்தவனே ஓரானை கன்றேன்னு சொன்னால் மாடு கடலாம் முளைக்குச்சியை பிடுங்கி பாலத்தில் போய் விழுந்து அரைச்சி இந்த தொண்டையா அதுக்கப்புறம் எங்க மாமா அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்சவேனா அவரும் செத்து போயிட்டாருண்ணே தம்பி நீ முக்குளத்துக்கு நாடத்துக்கு வந்தே கேதத்துக்கு வந்தேன் வேற அதுக்கு முடி இறக்கணே மாதிரி ஏப்பா அந்த ஊதா கலர் வேட்டி என்னன்னு பாருங்கடா கொஞ்சம் பார்த்து விரட்டி விடுங்கடா இது வேற நமக்கு நேரம் வேற சரியில்லை மழை காலம் வேற குளூரில் இறுக்கி பிடிச்சிருச்சா வெதற என்னடா அது நீங்கள் உட்காந்துருக்கிறத ஒரு படுத்து கிடக்கிறது எனக்கு என்னமோ நல்லா தெரியலை அதை எழுப்பி கொடுப்பா ஒரு மாதிரியா இருக்கு இது வேற தொப்புல மூடு எவனும் குழின்னு நினச்சி மூங்கிக்கம்ப கொண்டிட்டு போயிடப்பறேன் எந்திரினே நாடம் பார்க்க வந்தியா மாமலை கெடுக்க வந்தியா இந்த அங்கிட்டு 2 பேர் அங்கே வர நீ கூட உட்காந்து காவக்காரு அம்மா என்ன பண்ணுவேன் கட்லா மீனை வாங்கிட்டு வந்து விற்க போகிறேன் ஏன்னா இங்கே வர்றா டேய் கேமரா ஆடனப்பம் என்னடா பொழந்துட்டேன் பிரசவத்துக்கு படுத்து கிடக்கேன் பொழந்துட்டேன் டாக்டர் வருவார் ஐயா அது கையை விட்டு அந்த இளங்கொடி எடுத்து விடுங்கய்யா இந்த கொடுமையா என்னடா அது டிராக்டர் பட்டனில் மாட்டின கரம்ப தவளை மாதிரி கேமரா அதெல்லாம் எங்கள் அண்ணன் ஏகநாதர்கள் அது தேவையில்லாத வேலை கேமரா திரும்ப சொன்னால் என்னமோ தண்ணி கொலை அடிக்கிற மாதிரி திருப்பி உனக்குத்தான் வராதுல விடுவேன் தானே இந்த இப்படி தூக்கி இப்படி அடிக்கிற ஐயோ நீங்கள் எதுவுமே நகட்ட வேணாம்ப்பா இந்த அக்கா வருது வேமா என்னக்கா என்ன சொல்லுதுங்க அண்ணே சிவரஞ்சனி அக்கா நாடா நடிச்சுக்கிட்டு இருக்கு அது பாட்டு எதுவும் பாட சொல்லிடாத எங்கள் அக்கா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடும் அது பாட்டு எனக்கு தெரியும் வாங்கான பூங்காவில் சேதுராமநாசன் கூறும் ததாம் தடம் அடிங்க இவன்ட்ட போய் பாட முடியுமா கல் ஈர்மலை செட்டுக்கிட்ட பூரா என் கம்பெனி ஆளுகதான் ஒழுங்கா பாடுறேன் வந்தானே அதோட நாடகம் வேணான்னு போயிடுவேன் அடிச்சு சேச்சிப்பி தள்ள மாதிரி தள்ளிடுவாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு நாடகத்தில் வந்து பாடினார் 4 நாளைக்கு முன்னாடி சலங்கை இட்டால் ஒரு மாதன்டா இவன் கிண்ணா 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 கிண்ணான்டான் அவன் சலங்கைகளெல்லாம் அத்துக்கிட்டு ஓடி போய் அடகு வச்சு இப்போ போய் கரூரில் இருக்கேன் சமுக்கால கம்பெனியில் ஓ வெங்கட்ட போய் இந்த இப்படி ஆளுகள்கிட்ட எப்படி பாட்டு பாடணும்னு சொல்லித்தரேன் இப்போ நான் பாருங்க பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே
பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல ஒன்னா ஈரமான ரோஜாவே அந்த கடலை கொள்ள ஓரத்தில் காடை போறா ரெண்டு நிக்க காடை போறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மாயம். இது நாரதரோட ரெண்டாவது பாட்டு. மூணாவது பாட்டு ஒச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி ஒச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து. நாலாவது பாட்டு ஆடி ஆட்டம். அஞ்சாவது பாட்டு கடல் நல்லை பதிலையா ஊம்புன்றாங்க. ஐயா அது லேசா தோசையை பிரட்டி போட முடியுமா? தம்பி தம்பி கொஞ்சம் பிரட்டி சுட்டு இந்த வாய். ஏய் ஓ மண்டை வெட்ட அதுவும் சரியில்லையா? நம்ம பெரங்கால கட்ட வந்தே மாதிரி. ஆனால் உலகத்திலேயே கவட்டுக்கு செவரு போட்டவன் வந்தாண்டா டிரைவர் மனம் வச்சு தாண்டா வண்டி ஓட்டம். நல்லா சிரிச்சேன். 60 நம்மளால அடிப்பு ராமசாமி இங்கே படுத்து வா வா படுத்துக்க படுத்துக்க. கௌதமி பிள்ளை பார்த்துட்டாலாம். இப்போ ரெடியா எக்கோயி கரெக்டாக வாதிங்கடா வாதிங்கடா. எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ இப்ப வாச்சது அந்த இல்ல கடல் அலை கால்கள் இப்பதான் அதை முடிச்சிருக்கேன். அப்ப இந்த பாட்டு படிக்கணும்னா குரண்டி சுப்பிரமணிய அறுவாட்டை வந்து வெட்டினாத்தே பாதம் பணிந்தேனே பாதம் பணிந்தேனே பாதம் மலரடி போட்டி செய்து தள்ளி வாரிடா. அவர் வருவார் அவர் வருவார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே. நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே. நல்ல நடிகை உங்கள்கிட்ட பாடுவானாடா. நான் முக்கிட்டு கத்துறேன் அவன் இங்க வாடான்றான். நீ பேசாம திருப்போணத்துக்கு போய் இதெல்லாம் உலக அதிசயமான் போப்பான். அவரை மாதிரிலாம் பாட முடியுமா? அவரு கரம்பேன். அது எங்கள் அண்ணன் தான். எங்கே போய் படுத்த காசை கொடு நான் போகிறேன். என்னை கங்கு கங்குன்னு போட்டு அடிக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ஆச்சா? அப்போ வாங்கடா போவான். எங்கள் அண்ணன் சொல்லிருச்சு அது. என்னாச்சு? இல்லை நீங்கள் தமிழ்நாடா இல்லை சவராஷ்டிராவாடா? இந்திக்காரை மாதிரி வந்து தொலைச்சிட்டீங்களாடா? இல்லை இது பாட்டாது என்னது இப்புணத்தின் அது அதுக்கு பாண்டி மணி அடி அடிக்கிறாங்க. ஐயா என்ன ஒன்று சரியில்ல மண்ணெண்ணெய் வச்சு என்ன எரிச்சிருங்களாயா? இதுக்கு மேலே இவங்களை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியும். பாப்பா தொக்கெடுத்தது மாதிரி வரையும் என் மயன் ஆறுமுகத்தான் நிற்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவனை பார்க்கவே 4 பேர் வேணும். சத்தம் போடாம வா, ஸ்டேஷன் பக்கத்தில் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு தான் சொன்னேன் துணியை உதறிட்டு கட்டு எறும்பு இருந்துச்சு கதலை கடிச்சு போச்சா? பகிரங்கமா கேட்குற யாருன்னு கேட்டேன். பால் காய்ச்சுக்கு போயிட்டு இந்த மாலையை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏய் வாடா மலர் மாலையா? புது மண்டபத்தில் 70 ரூபா சொல்லி நான் தான் 63 ரூபாய்னு அடிச்சு வாங்கினேன். வாடா மலர் மாலையா பேவுக்குள்ளே வச்சிருந்த சுற்றி கிடந்துச்சு. ஆமாம் 7 ரூபா கம்மியாக வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம். ஆளுங்க மண்டையும் பாரு. எவனாவது பப்புனு இப்படி வருவானா? முட்டா பையல. எந்த ஊர்லையாவது நாரதர் இப்படி வர கண்டமா? மாமடை அடைக்கிற ஆள் மாதிரி. வாமடையா? யாரு நீ? நீ கொஞ்சம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு போ. என்ன தெரியும்?
என்ன தெரியும்னு கேட்குற அளவுக்கு உனக்கு என்ன தெரியும்? இந்த ஊருக்கு ரோடு தெரியாம திருப்போணத்தையே படுத்து கிடந்தேன். அப்புறம் அதை பைக் கேட்கல. எடுத்துட்டு வந்து நான் வருவது போது யாருக்கும் தெரியாது தெரியுமா? ஆமா தெரியாதுல இந்த உடம்பு சன்மார்க்கம், தாசமார்க்கம், சர்பத்திரமார்க்கம், ககன மார்க்கம், இல்லை ககன மார்க்கம் வரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. காற்றோடு காற்றாக கலந்து பறந்து வருவேன். எது? சன்மார்க்கம், சன்மார்க்கம், தாசமார்க்கம், சர்பத்திரமார்க்கம், ககன மார்க்கம். மொட்டனாக்கா மொட்டனாக்கா குடம் உடைக்க வந்திருக்காரு. ஏய் ஏன் கை தட்டிய இப்ப என்னமோ ஒரு உருவம் வந்து அவ ஐயாவுக்கு குடம் உடைக்க வந்தவர் போயிட்டு. நீங்க ஒன்றும் பயப்படாது, அந்த கூத்து தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? மறுபடியும் வருவேன். அப்படியா? படைக்கணும்ல, படை போட வருவேன். சரி, யாருங்க நீங்க? அப்பா இருக்காருல்ல. அப்பா இருக்காரு. அப்பாவோட புருஷன். யார் அப்பா? எங்க அப்பா. உங்க அப்பா? எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. ஏய் அட முட்டாப்பல, என்னடா சொன்னப்ப? எங்க அப்பா இருக்காருல்ல, அப்பாவோட மனைவி எங்க அம்மா. இது எல்லாம் எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா. இது உலகம் அறியாத விஷயம் உள்ளது. அப்பாவோட அம்மாவே அம்மா, அம்மாவோட அப்பாவே அப்பா. இது என்னடா இது? அது உலக அதிசயமா சொல்ற? அது நெல்லு கொடுத்தா கிளி உள்ள போயிடும். மஞ்ச பொடி தேக்கையிலே குஞ்சத்தொட்டு தேச்ச. தெரியாம படிப்பிட்டோம். எங்க அவன் காளி பையங்க, அவனை சொல்லாதீங்க. சரி சரி, நீங்க சொல்லுங்க. எங்க அம்மாவோட தங்கச்சி இருக்குல்ல. உங்க அம்மாவோட தங்கச்சி உங்களுக்கு சித்தி? சித்தி கிடையாது, சித்தியோட தங்கச்சி தான் எங்க அத்தை. சித்தியோட தங்கச்சி அத்தையா? இப்போ லேசா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமே. சித்தியோட தங்கச்சி அத்தை, அத்தையோட தங்கச்சி என்னடா வேணா? சின்னம்மா. என்ன கடா முறாது? இந்த மேடையில் முனி ஓட்டை இருக்குங்க. காலையில் செஞ்சாவை வெட்டணும், நீ கமிட்டி படுத்துரு. எங்கள் அண்ணன் படுத்து தூங்க. அந்த பார்த்தீங்களா, அந்த பாருங்க கரெக்டாக முனி ஓட்டை அங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஏ தாய், உன்னையெல்லாம் முக்குளத்தில் வச்சிருக்கவே கூடாது. சிமுண்டு ஜாக்கை பற்றிட்டு அது வாடுறா, அரும்பு குறையலத்தா. ஏன் கோச்சிட்டு போகுது? மயம் எதுவும் வச்சுக்கிட்டாங்களா? முக்காடை எடுங்கத்தா, எடுங்கத்தா. இந்த வாரி எப்படி போகுதுன்னு. அது அம்மா இருக்கார்ல. அம்மா இருக்காங்க. அம்மாவோட அம்மா எங்க அம்மாவும் அம்மாவும் கூட பிறந்தவங்க. கிறுக்கு பிடிக்க போகுதுன்னு நினைச்சா, ஆனா பிடிச்சிருச்சு. அப்ப பிடிச்சிச்சா? பிடிச்சிருச்சு. மகேந்திரவனை எடுத்துக்கிட்டு போய் டீ சாப்பிட்டு போ. யாருன்னு தானையா கேட்டேன். சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம்னு சொல்லணும். அம்மா இருக்குல்ல, அம்மா. அம்மாவோட அம்மா தான். உனக்கு பாட்டி வேணும்? பாட்டி வேணும்? பாட்டி கிடையாது. அப்புறம் எங்க அம்மாவோட அம்மா தான் எங்க ஐயாவுக்கு பொண்டாட்டி. இது யாருக்குமே தெரியாது இல்ல. இவர் ஒரு வழங்கால சாமி. ஏன் அவர்கிட்ட போயிட்டு நீ யாருன்னு கேட்க? இல்லனே இல்ல, அது இல்லைங்க. யாரு என்னன்னு தெரிஞ்சு பேசணுமா இல்லையா? அதுக்காக யாருன்னு கேட்டேன். ஏய் என்னங்கடா பண்றிய ரெண்டு பேரும்? அது சர்க்கஸ் ரிங் மாஸ்டர். நான் குதிரையை உள்ள வச்சுறேன், முண்டை அந்த கப்ப காலை வச்சுக்கிட்டு 4 தடவை வருவாங்க. ஆடுறாராமாங்கிற மாதிரி. நான் என்ன கேட்பாங்க, அப்பா இருக்காருல்ல. எப்பாடா வருவ நீ? இன்னும் அப்பா இருக்காருல்ல. இருங்க சொல்லி முடிக்க இன்னும் 1 வாரம் ஆகுங்க. இருங்க, 1 வாரம் ஆகுமா? அப்ப நீ சொல்லி முடி, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்பாவோட அப்பா தான் எங்க ஐயா, எங்க ஐயாவோட அப்பா தான் அவருக்கு சித்தப்பா. சித்தப்பா? சித்தப்பா? இப்போ எங்க அத்தை இருக்குல்ல. சரி, உங்க அத்தை இருக்கா? அத்தை மக தான் எனக்கு மனைவி. என் மனைவியோட புருஷன் என் புருஷன். போடா, அத்தையோட மகவே மனைவியா வருவாங்க. அப்புறம் நான் சின்னம்மாவோட மகளா மனைவியா வருவாங்க? ஏய் என்னங்கடா ஒன்றிய ரெண்டு? நான் அவனை குரங்காட்டி மாதிரி தாங்க வச்சிருப்பேன். அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன். நம்ம டாக் தான். ஐயா, அம்மாவோட அம்மா இருக்குல்ல. நீ எப்படா சொல்லி முடிப்ப? உன் பேரைத்தானே கேட்டேன். அப்பா வந்து அம்மா பொண்ணு கேட்க போனார். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். சரி வாங்க. நீ வர முடியாது, யாருக்குமே கேட்காது. ஒரு எத்துத்தேன் 50 அடி ஆழத்துக்குள்ள உன்னை அப்பயே வச்சிருவேன். வாடா. அம்மாவை பொண்ணு வாக்கும் போதே அப்பத்தான் வயசுக்கு வந்தது. அப்பதான் உங்க அப்பத்தாவே வயசுக்கு அப்பத்தா வயசுக்கு வரும் போதே ஐயா மாசமா இருந்தது. உங்க ஐயா மாசமா இருந்தாரா? மாசமானா எது வழியாடா பிள்ளை பெறுவாரு? இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு?
நான் கண்டு லூஸ் தான். இப்போதான் தெரியுமா? 21 வருஷமா உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் கூட்டம் வருது. இன்னதான் பண்ணுறாங்கன்னா வராதுல்ல. அதுதான் பிஸ்னஸ் இருக்கு. இது நீ கற்றுக்கிறணும்னா நீ குனியணும். ஏய் குனிஞ்சு ஜாயும் பண்ண முடியும். என்னடா கண்ணி? சரி சொல்லு. அப்பத்தா பணியாரம் இருக்குல்ல. ஏய் அப்பதான் பணியாரம் தவண்டு வச்சு எப்படா பேரை சொல்லுவ? எங்க அப்பா கர்ப்பமா இருந்தாருல. ஏய் உங்க அப்பா எப்படியா கர்ப்பமா இருப்பாரு? எங்க அம்மா கர்ப்பமா இருந்துச்சுல. சரி அப்ப போட்டதே அந்த காலங்கண்டு. யார் இது? உனக்கு படபடன்னு வருதுல்ல. எனக்கு படபடம் இல்ல. உன்னைய பார்க்கும்போது எனக்கு நாரதன் மாதிரியே தெரியல. குட்டை பிஸ்கட்ல வரும்போது ஒரு பொம்மை. உங்க வேற சொல்லுங்க. ஏன் பேர்? அபிஷேக பிரியா சிவா. யாரு அவதாரியா போனது? யாரு அவதாரியா போனது? அவதாரியா போனது பல ஒரு நாளைக்கு ஒண்ணா. அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா. யாரு சூத்திர பிரியா? அந்த வகையிலே கனகப்பிரியர் நாரதர் என்பது என்னுடைய நாமோதயம் அப்பா. உங்க அப்பா பேர் நாரதர். ஏய் ஏன் பேர் நீங்க நாரதர்? தானே நாரதர் அப்பா ஆண்டிய. உங்களைய வந்து மரியாதை நிமித்தமாக அப்பா. உங்க அப்பா வேறு? யாரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. பொய் சொல்லாத. அப்புறம் அப்புறம் உள்ளுக்கு பவர் போற காளிமுத்து யாரு? நல்லா சிரிப்பு. 100 ரூபா தர மாட்டேன் பேப்பையமே. நீங்க 2 பேருமே வச்சு நாடகத்தை ஓட்டிட்டு விடுறீங்க. ஏங்க இதுகளை சிரிக்கி வைக்கணுமுங்க. எங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் எம்பூட்டு மன கஷ்டம். அது பூரா உட்காந்துருக்கேன்னா பூரா சாதாரண விட்டு பிள்ளைகளா பெரிய குடும்பத்து ஆளு. அதுக்கு தான் நம்ம கை தட்டணும். எல்லா நம்மளை பார்க்குது. எல்லா குடும்பத்திலயுமே எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் இருக்குங்க. இவன் கண்டாலுமே அங்க மிருதங்க வாசிக்கிறதே அவன் ஆத்தமட வாசிக்கிறேன். இவன் அடிச்சுக்கிட்டே காட்டான். ஆமாங்க. இவன் வச்சு நானும் வந்ததுல இருந்து நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். அப்படித்தான்டா இருக்கேன். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சரி, ஆனா சரியா தாளம் போடுறாப்ல. இவங்க ஓடிடுவாங்கன்னு செல்வந்தே வாத்தியாரு. அவன் சிசியன். அவன்கிட்ட படிச்சுட்டே அப்படி ஆயிட்டேன். அப்ப நல்லா இருக்கும். அம்மா இருக்குல்ல. யார? சங்கி அலங்காரி மங்களகுமாரி. நீ சிரிச்சு கிரிச்சு எது மூச்சு வாங்கிறான் போ. என்ன ஆட்டம் போடுற பெரிய நமிதா கிறுக்கு பையன் மகன். அந்த பையனை ஆட சொல்லணும்னா அவன் லூஸ். ஆனா எந்த ஒரு வாத்தியமும் இல்லாம ஆடுற ஒரே ஆளு இதே ஸ்ப்ரிங் ஆட்டம். ஆமா நீ ஆடிட்டு நாளைக்கு ஸ்கூல் ஆண்டு விழா ஆட போற. உனக்கு ஆட்டம் கேட்குது வாரு. தாத்தா எங்க சோழியை முடிச்சிட்டேன். கண்ட்ரோல். வருங்க அண்ணன் சிரிக்குது. அவங்க சிரிக்கல, எனக்கே சிரிப்பு வருதுயா. ஒன்றும் பண்ண முடியல, என்னால் நிக்க ஓட முடியலையா. சரி. அப்பா வேற என்ன? அப்பா பிரம்மா. உங்க அம்மா? டேய் உங்க அம்மா? எங்க அம்மா வெள்ளை களை உடுத்து வெள்ளை பனி உண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு கயக்காட்டில் களை எடுத்துச்சு பூச்சி மருந்து மேலே வாட்டுச்சு அதெல்லாம் கேட்கல. அப்புறம் அம்மா மட்டும் சொல்லியா களை எடுத்துச்சு வரப்புல தட்டுவாணி. தட்டுவானியா? டேய் அது குச்சிக்காரி போல. டேய் தட்டும் வாணி. தட்டுவாணியில பல ஓட்டமாய என்ன சொல்லி கொடுக்க? அவனை வடையே லூஸ் ஆக்கி முடியும் அந்த ஆத்தா. அந்த அந்த ஆளு எதுக்குயா கூட்டிகிட்டு வந்தப்ப அப்பப்போ வந்து போவேன். அதுக்காக சம்பளத்தில் 250 ரூபா இருக்கு. அது குறையாம பாரு. அப்படியா? இப்போ பாருவேன் சிலையாக்கவா. இன்னும் அஷ்டமஷ்டெல்லாம் உனக்கும் தெரியும் பொழுது. என்ன கூத்தே உங்க கூத்தாதான். ஏங்க நாங்க கோமாளிங்க. சரி, அறிவு சார்ந்த பாடல்களை பாடணும், மக்களை வந்து சிந்திக்க வைக்கணும். நாங்க கோமாளிங்க. நாங்க என்னங்க செய்ய? நான் தவறுன்னு சொல்லலையா, தவறுன்னு சொல்லல. அதுக்காக இப்பலவா இவ மறுபடியும் வருவேன். மறுபடியுமா? சரி, உங்க பேர் என்ன? ஐயோ மறுபடியும் வேணாம் 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 வேணாம். நீ என் பேர்
அப்பா வந்து ஐயா இல்ல இல்ல உன் பேரே வேண்டாம், நீ யாரா வேணா இருந்துட்டு போ. கேட்டேன்னு சொல்லி முடிக்கல. ஏன் 3/4 மணி நேரம் ஆகுமா? நான் ரிங் மாஸ்டர், அது குரங்கு. அடா படுத்து இந்த காசு வாங்குறதுக்குள்ள யோ ஒரு அளவுதாயா. அப்பா வந்து எனக்கு பேர் வைக்க சொல்லும் போதே ஐயாவை மாடு ஊத்துனது. மாடு இன்னும் பாவம் இல்லையா? மாடு குத்தும் போதே எங்க அப்பத்தா சினையானது, பிரச்சனையானது. அதுதானே பார்த்தேன். அப்ப அப்பத்தாவை கூட்டு போய் மாசமா இருக்கான்னு பார்க்கும்போது ஐயா நிறமாசமா இருந்தது. ஏய் உங்க ஐயா எப்படியா நிறமாசமா இருப்பாரு? இருங்கங்க, எங்க அப்பத்தா பட்ட பேர் ஐயா. அப்படியா? சரி சரி. அப்ப என் பேர் என்னன்னா, என் பேரு வீரத்தேவன். உங்க அண்ணன் பேரு? என் பேரு சுருதிக்கண்ணே. ஆனா நல்ல ஒரு சூட்சமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, யாரை எப்படி விரட்டணும் அப்படிங்கிறது. உங்க பேர் நாரதர். நாரதர். எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா கலைவாணி, உங்க பேரு வீரத்தவன், அவர் பேரு கிள்ளிவிடவன், தங்கச்சி வள்ளி. தங்கச்சி வள்ளியா? தங்கச்சி வள்ளியை பார்க்கலாமா? இல்ல நம்மால ஒண்ணு இருக்கு, பூஜா பத்தியம் நம்மாளா? டெல்லி கிரு மாடுங்க. கிருது மாடா? உங்களெல்லாம் முழுங்கி துப்புச்சுன்னா அவ்வளோதான். என்னாச்சு? அதுவும் சர்க்கஸ் மாதிரி தான் வச்சிருக்கேன். அப்படியா? அது வந்து டால்பின். அழைத்து வரும் ஐயா. இந்த என்ன விஜய் இப்படி ஆயிடுச்சு? ஓ இவன் வேற, நான் கூட முடி இறக்கி வச்சு நினைச்சேன். சாமி என்ன கூறினார்? கண்ணே, பசமுள்ள பாண்டியரு பசும்புள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு ஆட விளையாட நாமேட போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா? பசும்புள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு நெத்தியில வச்சப்பட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா ஒட்டுக்கிட்டு வாங்கி கொடு கூறப்பட்டு நெத்தியில வச்சப்பட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா வைக்கப்பட்டு வாங்கி கொடு கூறப்பட்டு கண்ணால 100 வகை போடுகிற பொம்பள உள்ளூர ஊருதடி தேய்போல. கண்ணால 100 வகை போடுகிற பொம்பள உள்ளூர ஊருதடி தேய்போல. அச்சாரனா வைக்காமரா பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து குழந்தை வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தங்கையில கொடுத்து கொடுத்து குழந்தையில கொடுத்து கொடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தங்கையில கொடுத்து கொடுத்து மறந்து 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 ராம புதிய பாட்டை பாட சொல். பறந்து 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 ராம புதிய பாட்டை கேட்க சொல். படிச்ச பாட்டை படிச்சதாரு படிக்கும் முன்னே கேட்டதார். ஹொய் 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 ஹொய். கட்டழகு ரத்தினமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு புட்டு ஊரு ஊரா சுத்திடுமே. ரத்தினமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு புட்டு ஊரு ஊரா சுத்துனமே. கட்டான கால இந்த ஆம்பல கனவு வரும் நாள. கட்டான கால இந்த ஆம்பல நிக்காம கனவு வரும் நாள.
விபச்சாரந்தா வைக்காமதான் பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலது ஆட விளையாட நாமேட போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா தந்தனனா 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 தந்தனனா. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நாரத மகரிஷி வந்திருக்க வரட்டும், அந்த நாரத குஞ்சை நாம் வரவேற்போம். சுவாமி வாருங்கள். நாரத மகரிஷியை நடனமங்கியக நான் அவருக்கு வரவேற்பு. ஊ சொல்றியா சாமி, ஊ சொல்றியா, ஊ சொல்றியா சாமி, ஊ சொல்றியா. ஐயா சாமி, நாரதர் சாமி எகிட வாணி. அது குஞ்சு உரைச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன வாத்திய சுவாமி ஏன் நம்மளால தாங்க அதுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு இருப்பேன். வளர்கள். சரி, உங்க தலைவி வரக்கலாமா? தங்கச்சி அழைத்து வாங்க. என் தங்கச்சிக்கு சின்ன வயசுல பல்லு கட்டாம விட்டேன். எத்து பல்லு இருக்கஞ்செடிக்குள்ள தேலாம். செடியரும் இறுக்கி பிடிச்சேமானே போல உருவி தவிக்கிறேனே. உன்னை காப்பாற்றுறதான் என் வேலையா இருக்குது. ஆத்தோர வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுத்தேன், செத்தோர தாமரைய சேர்த்தெடுத்து நான் தொடுத்தேன். ஆத்தோர வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுத்தேன், செத்தோர தாமரைய சேர்த்தெடுத்து நான் தொடுத்தேன். அக்கா குயல் ஒண்ணு யாரையன்னு தேடுதையா, அத்த மகனானு இருக்கேன் யாரையன்னு பாடுதையா. மாமா என்ன கோபம் அது என்ன பிடிக்கலையா. இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சு ஊர்கண்டைய போல உருவி தவிக்கிறேன் நானே. சேல ஒண்ணு நான் கொடுத்தேன், மனவில்ல தேரழுத்து வாசல் வள்ளி நான் வருவேன். மனவில்ல நூல் எடுத்து சேல ஒண்ணு நான் கொடுத்தேன், மனவில்ல தேரழுத்து வாசல் வள்ளி நான் வருவேன். அத்தாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி வாடுறண்டி, அத்தாடி கோபம் பண்ண அத்த மக தேடுறண்டி. மானே என்ன கோபம் அது என்ன பிடிக்கலையா. எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிக்கிற மாமா, உருகண்ணைய போல உருவி தவிக்கிறலாமா. அண்ணா எதுனால கூப்பிட்டு என்ன வரனா? என்னத்தான் இன்னைக்கு ஆண்டு விழாவுக்கு நல்லா பேச போட்டிருக்கியா? எல்லாம் அண்ணனை வச்சுட்டான். நல்லா இருக்கட்டும். நாக கண்ணியே அண்ணே என் தங்கச்சி வாக்கே பொண்ணாகட்டும்னே. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கிறார். எவரு? அர்ஜுன். அர்ஜுனா? இவர் ஹரி சிவன் எல்லாத்தையும் பார்த்தவர். அப்படியானே? அப்படி நாரதர் மகன் வந்திருக்காரா? ஆமா. நம்ம இடத்துக்கா? பாத்தியலா? பேசுனீங்களா? எப்படி பேசுறாப்ல? என்னன்னு சொல்றீங்க? நம்ம இடத்துக்கு வந்தா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னே. கூப்பிடுங்கண்ணே. இது என்னண்ணே இது? என்னண்ணே? மாட்டை பிடிச்சி அவனுக்கு மாலை போட்டுடா. சாமி சரி என்ன கூப்பிடுங்கண்ணே. சத்தம் தான் கேட்குது, ஆளை காணோம். சுவாமி அடி, சுவாமி அடியா வணங்கிக்கிறேன். நமக்கு சிறைக்கிறேன் ஜாமி. நம்ம மொட்டை நாக்குங்க. அதனால ராகவனே ரமண ரகுநாதா பார்க்கடல் வாச
ஜானகி லீசா பார்க்கடல் வாசா ஜானகி லீசா பாடுகிறே வரமா நாகவனி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா காணிகிரேசா பார்க்கடல் வாசா காணிகிரேசா பாடுகிறே வரமா ராகவனி ரமணா ரகுநாதா யோகேசர் உணவென்று பறித்தாரே சங்கீதம் மலர் கொண்டு முடித்தாரே யோகீசர் உனை நெஞ்சில் பதித்தாரே ஐயா அடியில ஏதோ நீ முட்டுச்சு கெடுத்தே விட்டாட்டா சாமியா நினைச்சு ஓங்க அவுட்டுக்குள்ள சட்டி போட்டுக்கலான்னு பாத்தியா ராதா நீ கெடுத்தே விட்டாட்டா போட்டுக்கனா இல்லையா பாடமானங்கிட்ட போயில அரளண்ணே தங்கச்சி பயந்துருச்சு அடுத்து உன்னைய பார்க்க வருக வருக நாரதரே நாரதர் வருகையிலே நல்லதே நடக்கும் தாங்களை கண்டு தேவகோட்ட நாட்டும் முனியே இல்லம்மா பாடுங்கம்மா இல்ல இல்ல வேணாம் பாடிட்டேன் இல்லங்க ஏ அர்ஜுன் ஒவ்வொரு பாவடை போல கை அரே ராம் காம் கர்த்தா கா எங்க அண்ணனா ஐயோ எங்க அண்ணனை இதுக்கப்புறம் இங்க வைக்கவே கூடாது எங்க அண்ணனை நல்லா சென்று வருகிறேன் சுவாமி நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து போச்சு ஏங்க நல்லா பாடுறீங்க விருப்பப்பட்டு நான் கேட்குறேன் பாடுங்கம்மா அது வேற ஒண்ணும் இல்லைங்க அவங்க அண்ணன் இதுல வீக்கு என்னது எதுல இதுல அதுல ஆமா அப்படியா அங்க புடிச்சா டடக் புடக்குன்னு இருக்கு இங்க புடிச்சா மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு வாழ்க பெண்மகா நல்லா இருப்பேன் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நல்லா இருப்பேன் என்ன சாமி இன்னைக்கு எதுவுமே பண்ணல நேரமாச்சுன்னு இல்லைன்னா உங்களை நான் கற்பழிச்சிருப்பேன்ன போய் செவத்த போய் இது ஒண்ணு போலாமா பெரியம்மா. பெரியம்மாட்ட வந்து பால் குடி வா ஆகா, இது நல்லா இருக்க